திருவாரூரில் மக்கள் பங்களிப்பில் உருவான உள் விளையாட்டு அரங்கம் கட்டி முடிக்கப்பட்டு 4 ஆண்டுகள் ஆகியும் திறக்கப்படாமல் உள்ளது. இந்த அரங்கத்தை உடனே திறக்க வேண்டும் என விளையாட்டு வீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூரில் தமிழ்நாடு விளையாட்டு ஆணையத்தின் சார்பில் 2006ஆம் ஆண்டு மாவட்ட அளவிலான விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டது. இதனை ஏழை எளிய மாணவர்கள் பெரிதும் பயன்படுத்தி வந்தனர். ஆனால் இந்த விளையாட்டு அரங்கில் உள்ள மைதானம் முற்றிலும் பராமரிப்பின்றி காட்சியளிக்கிறது. மேலும் ஓடுகளத்தில் சிறு கற்கள் நிறைந்திருப்பதால் விளையாட்டு வீரர்கள் பயிற்சி மேற்கொள்ள சிரமமாக உள்ளது. இந்நிலையில் 1.30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கம் அமைக்க 2010ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்டு இதற்காக பொதுமக்களிடமிருந்து 35 லட்சம் ரூபாயும் தமிழக அரசு சார்பில் 95 லட்சம் ரூபாயும் நிதி வழங்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டன. இந்த உள் விளையாட்டு அரங்கம் பணிகள் முடிந்து 4 ஆண்டுகள் ஆகியும் திறக்கப்படாமல் உள்ளது. ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அத்லெட்டில் ரொம்ப வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே கிரவுண்ட்லாம் சரியில்லை, கல் முள்ளுமாக இருக்குது. ரெகுலராக எங்களால் சரி வர ப்ராக்டிஸ் பண்ணவே முடியல. அதுக்காக இந்த கிரவுண்டை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். உள் விளையாட்டு அரங்கத்தை நவீனப்படுத்த மத்திய அரசு நிறுவனம் ஒன்று 23 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளது. இந்த நிதி வழங்கி 2 ஆண்டுகள் ஆகியும் உள் விளையாட்டு அரங்கம் நவீனப்படுத்தும் பணிகள் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் போதுமான பயிற்சிகள் செய்ய முடியாமல் வீரர்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். ஏன்னா திருவாரூரில் நிறைய விளையாட்டு வீரர்கள் ஆர்வமாக இருக்கின்றார்கள். அது இண்டோர் ஸ்டேடியம் வந்தால் நிறையா விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் உருவாவதற்கு பெரிய பயனுள்ளதாக அமையும். ஆகவே உடனடியாக இதை திறந்து ஒத்துழைப்பு செய்தால் மாநில அளவில் சிறந்த கூடைப்பந்து விளையாட்டு வீரர்களையும் வாலிபால் விளையாட்டு வீரர்களையும் அதுவும் செட்டில் காக்க வீரர்கள் உருவாக்குவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். மக்கள் பங்களிப்பில் கட்டப்பட்டு 4 ஆண்டுகள் கடந்தும் திறக்கப்படாமல் இருப்பது ஏன் என்று அனைத்து தரப்பு மக்களும் கேள்வி எழுப்புகின்றனர். இதுகுறித்து அந்த துறை சார்ந்த அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டபோது விரைவில் உள் விளையாட்டு அரங்கம் திறக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். இந்த விளையாட்டு அரங்கத்தை உடனடியாக திறந்தால் சிறந்த விளையாட்டு வீரர்கள் உருவாக நல்ல வாய்ப்பாக அமையும் என்பது விளையாட்டு வீரர்களின் கருத்தாக உள்ளது. இலக்கியா, நியூஸ் 7 தமிழ், திருவாரூர்.